வேலையிட பாகுபாடு, அதாவது ஒர்க் பிளேஸ் டிஸ்கிரிமினேஷன். இதை பற்றி நம்மில் பலரும் கேட்டிருப்போம். இவரோ அனுபவித்திருக்கிறார். 8 மணிக்கு ஆரம்பிக்கிறோம் வேலை. ஆனால் 7:30 யூ காட் டு பி இந்த மீட்டிங் ரூம். நாங்கள் ஸோ அன்ன வந்த உடனே ஒரு புது சீனியர் மேனேஜ்மெண்ட் இருந்தார். அவரும் வேறு இனத்தவர், வேறு ஊரில் உள்ளவர், இங்கே உள்ளவராக இல்லை. அந்த கையோடு புக்கெல்லாம் தூக்கி போட்டார். நீங்கள் என்ன செய்கிறீங்க இதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஆங்கிலத்தில் பேசிகிட்டு இருந்தார். ஆங்கிலத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது ஏன்னா நம்ம கூட ரெப்ரசன்டேட்டிவும் என் கூட இன்னொரு 2 பேர், அவங்களுக்கு அவங்க மொழி புரியாது. ஆனால் எனக்கு அவங்க மொழி புரியும். ஸோ அவருக்கு தெரியாது, எனக்கு மொழி புரியும்னு அவர் அந்த மொழியை மாற்றிட்டார். அவங்க இன்னொரு மொழியில் என்ன பேசுனாங்கன்னா இவர் நம்ம இனமாக இல்லை, முதலாவது இன்னும் சொன்னாங்க, இன்னொன்று நம்ம மொழி பேசிட்டுறாங்க. அப்புறம் இவர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாமல் ஒர்க்கர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறாரு, ஒர்க்கர்ஸ்க்கு இது பண்ணுறாரு. ஏன் இவர் நம்மளுக்கு தேவை? ஆனால் அதுக்கு முன்னே ஐ எம் டெர்மினேட்டிங் அந்த ஸ்பாட்னு டெர்மினேஷன் லெட்டர் அவங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு. அவர் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு, லெட்டர் கொடுத்தாரு. அது சொன்னால் பரவாயில்ல, கொடுத்தாக்கா கொடுங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம ரீட்ரெஸ் பண்ணுவோம். நான் ரீட்ரெஸ் நான் அப்பீல் பண்ணினா ரீட்ரெஸ்க்கு இது பண்ணாங்க. என்ன செஞ்சாங்கன்னா, ஓகே திருப்பி உங்களை வேலைக்கு எடுக்கிறோம், அதே சம்பளம் கொடுக்குறோம், அதே சாட் கொடுக்குறோம். ஆனால் நீங்கள் எனக்கு அப்போ 35 பேர் இருந்தாங்க எனக்கு ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி. அப்போ ஒரு புது ஆள், அப்போ தான் ஓ லெவல் முடிச்சுட்டு வெளிநாட்டு ஆள், ஓ லெவல் இக்விவன் அவர் முடிச்சுட்டு இங்கே வந்தார். இங்கே வந்துடும் அவங்க அவரை அதில் வேலைக்கு போட்டு அவருக்கு எந்த பேசிக் நாலேஜ் இல்லை, அந்த வேலையை பற்றி அங்கே என்ன வேலை செய்கிறோம் அது தெரியாது. ஆனால் அனாவரி இருக்கும்போது என்ன அவருக்கு ரிப்போர்ட் பண்ண சொன்னார். ஐ மீன்ஸ் ஐ எம் ரிப்போர்ட்டிங் ஐயர் டு ஹிம், ஹி இஸ் மை சூப்பர்வைசர். அனாவரி இருக்கும்போது அதான் நான் கேட்டேன், என்ன மாதிரி இருக்கும்போது இஷ்டம் இருந்தால் வேலை செய்யுங்க, இல்லைன்னா கிளம்பிடுங்க. வேலையிடத்தில் பாகுபாட்டை சந்தித்தவர்கள் உதவி நாட தயங்குகின்றனர். நம்மை ஒதுக்கி வைத்து விடுவார்களோ? சக ஊழியர்கள், மேலதிகாரி இவர்களுடனான உறவுகள் கசந்து விடுமோ? எதிர்காலத்தில் வேலை வாய்ப்புகள் பாதிக்கப்படுமோ? இப்படி பல ஐயங்கள், கவலைகள். வேலையிடத்தில் பாகுபாட்டை எதிர்கொண்டவர்களில் சுமார் 29 விழுக்காட்டினர் மட்டுமே 2023ஆம் ஆண்டில் உதவி நாடினர். பாகுபாடு பற்றி புகார் செய்ய முன்வருவதற்கு ஊக்கமளித்தல், புகார் செய்தவருக்கு பிரச்சனை ஏதும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுதல், நியாயமான வேலையிடச் சூழல் அமைத்துக் கொடுத்தல், இவற்றை வலியுறுத்துகிறது அண்மையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள நியாயமான வேலையிடச் சட்டம். ஆங்கிலத்தில் அதை ஒர்க் பிளேஸ் ஃபேர்னஸ் பில் என அழைப்போம். I think it's been a roadmap, it's been a journey for many, many years. And where we've landed is to come up with a set of a framework dealing with the most commonly dealt with cases of discrimination that we have encountered thus far, which covers about 95% of most of the discrimination cases that we've been handling. We started moving onto this roadmap with a very, very wide series of engagement, discussions and feedback sessions through the setting up of this tripartite committee, a TRICOM, on workplace fairness. வயது, குடியுரிமை, பாலினம், இனம், மதம், மொழித்திறன், உடற்குறை, மனநலக்குறை, திருமணம், கர்ப்பகாலம் இவற்றின் அடிப்படையில் முதலாளிகள் தங்கள் ஊழியர்களிடம் பாகுபாடு காட்டுவதை தவிர்க்க புதிய சட்டம் உதவும். வயது அடிப்படையிலான பாகுபாடு குறித்தே கூடுதலான புகார்களை மனிதவள அமைச்சு பெறுகிறது. வேலை தேடிய 50 வயதை தாண்டியவர்களில் சுமார் 38 விழுக்காட்டினர் வயது தொடர்பான பாகுபாட்டை எதிர்நோக்கினர். இளையர்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும் போக்கு, 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இதை குறிப்பிட்டிருந்தனர். டெக்னாலஜி அதுதான் இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ எக்ஸல் ஷீட்டாக இருக்கட்டும், சாட் ஜிபிடியாக இருக்கட்டும், இல்லை கோபைலட்டாக இருக்கட்டும்,
இந்த மாதிரி விஷயத்தில் வந்து அவங்க ரொம்ப வந்து ஈடுபாடு உள்ளதுனால அவங்க வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு ரிப்போர்ட் செய்கிறதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து இப்போ ஒரு 50 வயசு ஆள் வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து செய்கிற ரிப்போர்ட்டை அவங்க 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிருவாங்க. இப்போ வந்து ஒரு அலுவலகத்தில் வேலை செய்யும்போது நம்ம வந்து ஒருத்தர் போய் சொல்கிறோம், இவங்க வந்து என்னை வயசு வச்சு இவங்க வந்து என்னை வந்து மட்டம் தட்டுறாங்க அப்படின்னு. அது வந்து அவங்க என்ன நினைப்பாங்க, இது ஒரு சின்ன விஷயம், இதை பற்றி நீ எதுக்கு இது ஒரு பெரிய விஷயமா ஆக்கிக்கிட்டு இருக்க, இப்போ இவன் வேலையை பாரு. ஸோ அந்தமாரி சொல்கிற குரூப் இருக்குது. இந்த மாதிரி விஷயம் வந்து பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, 50 வயசுக்கு மேலே உள்ளவங்க மட்டும் இல்லை, இளையர்களுக்கும் இது நடக்கும். ஏன்னா இப்போ சில வேலை வாய்ப்புகள் தேடும்போது என்ன நடக்குதுன்னா, அவங்க வந்து எனக்கு 10 வருஷம் அனுபவம் இருந்தால் தான் வேணும், 5 வருஷம் அனுபவம் உள்ளவங்க தான் எனக்கு வேணும்னு சொல்கிறாங்க. எல்லாரும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க மட்டும்தான் வேலைக்கு எடுக்கணும்னா அப்போ வந்து வேலை அனுபவம் இல்லாதவங்க என்ன செய்வாங்க? சிங்கப்பூரில் 50 வயதை தாண்டியவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறது. இவர்களை வேலையிட பாகுபாட்டிலிருந்து பாதுகாத்து நியாயமான முறையில் நடத்துவது அவசியம். பாலினம், திருமணம், கர்ப்ப காலம் இவற்றால் பெண்களே அதிக பாகுபாட்டை சந்திக்கின்றனர். ஊழியரின் திறன், பதவி உயர்வுக்கான வாய்ப்பு, ஒருவரின் வேலை தரத்தை கொண்டே இவற்றை மதிப்பிட வேண்டும். இதற்கு முக்கியத்துவம் அளிக்கிறது புது சட்டம். சிங்கப்பூர் பல இன பல கலாச்சாரங்கள் கொண்ட நாடு. அதனால் இனத்தின் அடிப்படையில் செய்யப்படும் பாகுபாடு நம் சமூக பிணைப்பில் பிளவை ஏற்படுத்தலாம். ஒருவரின் கலாச்சாரம், நம்பிக்கை ஆகியவற்றுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறது புது சட்டம். To send a very, very strong signal that workplace discrimination in any form is not tolerated. The bill itself sits on top of our existing tripartite framework for dealing with discrimination. வயது, பாலினம், இனம், உடற்குறை, மனநலக்குறை, மதம், திருமணம், கர்ப்பகாலம் இவற்றின் அடிப்படையில் மனிதவள அமைச்சு ஆய்வொன்றை நடத்தியது. அதில் வேலையிட பாகுபாடு சிங்கப்பூரில் வெகுவாய் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. எனினும் புதிய சட்டத்தை எப்படி இன்னும் மேம்படுத்தலாம்? இதை குறித்து நாடாளுமன்றத்தில் காரசாரமான விவாதம் நடந்தது. ஊழியர்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய இன்னும் பல அம்சங்கள் உள்ளன. அவற்றையும் சட்டத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும். இந்த கோரிக்கையை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்வைத்தனர். ஏன் இவை தற்போது சேர்க்கப்படவில்லை? தொடர்ந்து இணைந்திருங்கள். வேலையில் சேர்ந்த பிறகு மட்டுமே பாகுபாடு ஏற்படுவதில்லை. சில நேரங்களில் வேலைக்கு விண்ணப்பிக்கும் போதே ஆரம்பித்து விடுகிறது. வேலை தேடுவோர் பலர் பாகுபாட்டை எதிர்நோக்கினர். 45 விழுக்காட்டுக்கும் கூடுதலானோர் வேலைக்கான விளம்பரங்களில் அதை உணர்ந்ததாக கூறினர். மனிதவள அமைச்சின் ஆய்வு அதை காட்டியது. பயன்படுத்தக்கூடாத சொற்றொடர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலோ 30 ஒன்லி, இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க தான் வேணும், ப்ரிஃபரபிளி ஃபீமேல், இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்துவதை தவிர்க்கணும். அதே மாதிரி சைனீஸ் அல்லது மலே அல்லது இந்தியன், ப்ரிஃபர்டு, ஒன்லி அந்த மாதிரி பயன்படுத்துவதையும் நீங்கள் தவிர்க்கணும். சிங்கப்பூரியன்ஸ் ஒன்லி அப்படின்னு போடுறது ஓகே. ஆனால் நீங்கள் வந்து இப்போ நான் சிங்கப்பூரியன்ஸுக்கு விருப்பம் இருக்கிற மாதிரி உங்களோட விளம்பரங்கள் இருக்கக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு எனக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் இருக்கிறவங்க தேவை, எஸ் பாஸ் இருக்கிறவங்க தேவை, அந்த மாதிரி உங்களோட விளம்பரங்களில் குறிப்பிடக்கூடாது. இதில் என்னென்னா பாரபட்சம் இல்லாத சொற்றொடர்களை நீங்கள் பயன்படுத்தணும். இப்போ உங்களோட பணிக்கு ஒருத்தரை எடுக்கணும், குறிப்பாக இந்த தேவை இருக்குது அப்படின்னா நீங்கள் தெளிவாகவும் விளக்கமாகவும் உங்களோட விளம்பரங்களில் உரைக்கணும். அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது வந்து உங்களோட தொழிலுக்கு உங்களோட தேவைக்கு வந்து தொடர்புடையதாக தான் இருக்கணும். விளம்பரங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும் விவரங்கள், சில திறன்கள் ஏன் தேவை என்பதை புரிந்து கொள்வது அவசியம். முதலில் வேலைக்கு தேவைப்படும் தகுதி. உதாரணத்திற்கு சீன மொழிபெயர்ப்பு. இந்த பணிக்கு சீன மொழி பேச எழுத தெரிந்தவர் தேவை. இரண்டாவது பாதுகாப்பு காரணங்கள்.
பாதுகாப்புத் துறையை எடுத்துக்கொள்வோம். இதில் துப்பாக்கி போன்ற ஆயுதங்களை கையாள வேண்டியிருக்கும். அதனால் வேலை பார்ப்பவரின் மனநலம் சரியாக இருப்பது முக்கியம். மூன்றாவது, அரசாங்க விதிமுறைகள். பேருந்து ஓட்டுநர் இந்த வேலைக்கு 21 வயதை தாண்டியவர்களை மட்டுமே சேர்த்து கொள்ள முடியும். இறுதியாக, தனிநபர் அந்தரங்கம். பெண் வாடிக்கையாளர்களுக்கு உடல் பிடிப்பு வேலை செய்ய பெண் ஊழியர்களை வேலைக்கு எடுப்பது. வேலைக்கு ஆள் எடுக்கும்போது இப்படி சில விதிவிலக்குகளும் இருக்கத்தான் செய்யும். இன்டைரக்ட் டிஸ்கிரிமினேஷன், மறைமுகமாக காட்டப்படும் பாகுபாடு. தற்போது நியாயமான வேலையிடச் சட்டத்தில் இது சேர்க்கப்படவில்லை. இது சேர்க்கப்பட வேண்டும் எனும் கோரிக்கையை விடுத்துள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். ஆனால் அது அவ்வளவு எளிதல்ல. இன்டைரக்ட் டிஸ்கிரிமினேஷன் வந்து கொஞ்சம் இந்த ஸ்கோப் வந்து கொஞ்சம் வைட். ஸோ இதனால் நிறைய பிரச்சனைகள் உண்டாகும் மற்றும் பல வழக்குகள் உண்டாகலாம். த கோர்ட்ஸ் மே பி ஃப்ளட்டட். ஸோ அதனால் இது வந்து ஒன்றும் சேர்க்கலை இப்போதைக்கு. ஆனால் எதிர்காலத்தில் சேர்க்கப்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒரு டீட்டெயில் ப்ரொடெக்டட் கேரக்டரிஸ்டிக் கொண்டு வரலாம். இப்போ ஒரு உதாரணம் கொடுக்குறேன். ஒரு கம்பெனியில் வந்து ஒரு அவுட்டோர் ஆக்டிவிட்டி வச்சுருக்காங்க. அந்த அவுட்டோர் ஆக்டிவிட்டி செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க எல்லாருக்கும். ஸோ இதில் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த டெஸ்ட்டில் வந்து நல்லா செய்வாங்க. ஆனால் வந்து வயது கூடியவர்கள் வந்து இந்த டெஸ்ட்டை நல்லா செய்ய மாட்டாங்க. ஆனால் இப்போ இந்த கம்பெனி அந்த டெஸ்ட் வைக்கிறது வந்து ஒரு நியூட்ரல் டெஸ்ட் தான். ஆனால் இந்த வயது கூடியவர்களுக்கு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு உதாரணம் இன்டைரக்ட் டிஸ்கிரிமினேஷனுக்கு. நியாயமான வேலையிடச் சட்டத்தில் சேர்க்கப்படாத மற்றொன்று, உடற்குறையுள்ளோருக்கு ஏற்ற வசதிகளை அமைத்துக் கொடுப்பது. அதாவது reasonable accommodation for people with disabilities. உதாரணத்திற்கு, சக்கர நாற்காலி பயன்படுத்துவோருக்கு அலுவலகத்திற்கு செல்ல வசதிகளை ஏற்பாடு செய்வது. இதை நிறுவனங்கள் செய்யாவிட்டால் வேலையிட பாகுபாடு என கருத முடியாது. உடல் குறை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அதனால வந்து வேலை இடத்துல வந்து பாகுபாடு காமிக்கிறது, அவங்கள வந்து வித்தியாசமாக பார்க்கறது, ஒதுக்கி வைக்கிறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறதுக்கும் எல்லாரையும் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக காட்டுறதுக்கும் இந்த ஒர்க் பிளேஸ் ஃபேர்னஸ் லெஜிஸ்லேஷன் வந்து ரொம்ப உதவியான ஒரு விஷயம். ஆங்கிலத்தில் வந்து ரீசனபிள் அக்காமடேஷன் சொல்லுவோம். இதை வந்து நிறுவனங்கள் செஞ்சு கொடுத்தாலே ஒழிய இல்லை இப்படிப்பட்ட வசதிகள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நிறுவனங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் உடல் குறை உள்ள நபர்கள் வந்து அவங்களுடைய வேலைகளை வந்து திறமையாக செய்ய முடியும். அவங்களுடைய பிரச்சனைகளை தாண்டி அவங்க ஒரு வேலையை வந்து நல்ல விதமாக செய்யணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படும்போது அதற்கு எல்லா வகையிலையும் வந்து நிறுவனங்கள் உதவி செய்யணும். உடற்குறையுள்ளோருக்கு மேலும் எப்படி ஆதரவு வழங்கலாம்? இதை பற்றி மனிதவள அமைச்சு முத்தரப்பு பங்காளித்துவத்துடன் இணைந்து ஆலோசித்து வருகிறது. ஆஸ்திரேலியா, பிரிட்டன் இந்த நாடுகளின் வேலையிடச் சட்டத்தில் செக்ஷுவல் ஓரியன்டேஷன், அதாவது பாலியல் நாட்டம் அங்கம் வகிக்கிறது. ஆனால் சிங்கப்பூரின் புது சட்டத்தில் இது சேர்க்கப்படவில்லை. இதன் தொடர்பான விவாதத்தில் பேசிய மனிதவள அமைச்சர் டான் சீ லெங் எந்த மாதிரியான வேலை பாகுபாடும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றார். We will not tolerate any form of discrimination, whether it's direct, indirect, discrimination by association, okay, orientation, gender identity, and so on and so forth. But what we wanted to achieve is to not let the perfect be the enemy of the good. It doesn't mean that these people are not protected, because there's still the TGFEP, there's still TAFEP, right, that will be protected. Just that how you want to administer administrative penalties and civil penalties, that one we need to take the time to acquire and learn and really sort of get the experience. Now, to that end, we are also sending our teams to learn from overseas jurisdictions to continue to see how they manage such cases
And from time to time, we also bring foreign expertise to come and advise us as to how to deal with certain cases. So at no particular point in time will there be a stepping back, of our, responsibilities. அதோடு ஒரே இரவில் அனைத்து விவகாரங்களையும் அரசாங்கத்தால் தீர்த்துவிட முடியாது என்றார் அமைச்சர் டான். அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் நியாயமான வேலையிட சட்டம் நடப்புக்கு வரும். இந்த சட்டம் 2 பிரிவுகளாக பிரிக்கப்படும். ஊழியர்களை பாதுகாக்கும் முறைகள், சட்டத்தை மீறினால் ஏற்படும் விளைவுகள், இவை முதல் பிரிவின் கீழ் வரும். 2வது பிரிவில் ஊழியர்கள் இழப்பீடு கோரும் முறைகள் பற்றிய விவரங்கள் இருக்கும். நியாயமான வேலையிட சட்டத்தின் மூலம் நீங்கள் உங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்ளலாம்? நிறுவனங்கள் இந்த சட்டத்திற்காக எப்படி தயார் செய்கின்றன? அடுத்த அங்கத்தில் நியாயமான வேலையிட சட்டத்தை முதலாளிகள் மீறினால் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கையை ஊழியர்கள் எடுக்கலாம். 20,000 வெள்ளி வரை இழப்பீடு கேட்கலாம். தொழிற்சங்க உறுப்பினர்களாக இருந்தால் 30,000 வெள்ளி வரை கோரலாம். வேறு என்னென்ன பாதுகாப்பு கிடைக்கும்? நம் மேற்பார்வையாளர்களுடன் முதலாளிகள், மனிதவள அதிகாரிகள், HR பர்சனல் அவர்களுடன் உரையாட வேணும். நான் 10 வேலை கொடுத்துருக்கிறீங்க, இந்த 10 வேலையும் இது நல்லா செஞ்சுருக்கேன். இவர்களுக்கு 5 வேலை தான் கொடுத்தீங்க, 5 வேலையும் ஒழுங்காக செய்யலை. ஆனால் வேலை வாய்ப்புகள், பதவி உயர்வு இவர்களுக்கு தான் கொடுக்குறீங்க. எப்படி கலந்து உரையாடும் போது அவர்கள் நம்மிடம் வேலை சான்ற குறைகள் என்னன்னு கூறுவாங்க. கூற முடியாவிட்டால் அதை பாகுபாடுன்னு கருதலாம். யாருக்கு நம் வேலையிடத்தில் பயிற்சி வாய்ப்புகள் கிடைக்கிறது, யாரை வேலையிட வாய்ப்புகள் கொடுக்கிறார்கள், அதை நம்ம கணிக்க வேணும். நம்மளும் கேட்க வேணும். நம்ம கேட்காம மற்றவர்களுக்கு கிடைச்சிச்ச நம்மளுக்கு கிடைக்கலன்னு சும்மா இருக்கக்கூடாது. நம்ம கேட்டால் தான் கிடைக்கும். கேட்காட்டி ஓகே நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, உங்களுக்கு அந்த வாய்ப்பு வேண்டியதில்லைன்னு நினச்சிக்குவாங்க. வேலையிடத்தில் பாகுபாடு இருக்கிறது நினைத்தால் அதை நாம் தான் முன்னெடுக்க வேண்டும். முதல் முறை சட்டத்தை மீறுவோருக்கு கடுமையான அபராதம் விதிக்கப்படலாம் அல்லது அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படலாம். Now the second bill will then come up with the prescribed penalties and the remedies. So I don't want to front run the second part of the bill, but I think what it suffices to say is that it allows us a more prescriptive and a more precise framework in terms of the imposition of penalties. So in that sense itself, it allows us to administer direct penalties, whether it's administrative penalties or even a more prescriptive civil penalty on the particular company or the individual involved. Because sometimes the companies themselves may practice very fair meritocratic hiring principle, but it could be that particular individual who is actually committing the breach. So we can go after the individual itself. On top of that, we can also direct, of course, the individual or the company's senior management to undergo training and education. What we expect the company to do is to, of course, protect the confidentiality of that particular person raising it, the whistleblower. And secondly, no form of retaliation can be taken against the particular employee for raising it. சட்டம் நடப்புக்கு வரும் முன்னரே அதற்கு தயார் செய்து கொள்ளும் முயற்சியில் இறங்கிவிட்டன நிறுவனங்கள். வேலைக்கு ஆள் சேர்க்கும் நடைமுறை, பதவி உயர்வு, சம்பளம், இந்த அம்சங்களை மறு ஆய்வு செய்வது, நியாயமான வேலையிட நடைமுறைகள் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள பயிற்சி கொடுப்பது, சட்ட நிபுணர்களின் உதவியை நாடி பொதுச் சட்டத்தை பற்றி மேலும் தெரிந்து கொள்வது. நிறுவனங்கள் இவற்றில் கவனம் செலுத்தி வருகின்றன. ஸோ இப்போ வந்து ஒரு வேலையிட பாகுபாடு அனுபவித்த ஒரு நபர் வந்து டஃப்எப்க்கு போவாங்க. டஃப்எப் வந்து ட்ரைபார்டைட் அலையன்ஸ் ஃபார் ஃபேர் அண்ட் ப்ரோக்ரெசிவ் எம்ப்ளாய்மெண்ட் ப்ராக்டிசஸ். அங்கே ஒரு புகார் செஞ்சுட்டு அவங்க வந்து டிஏடிஎம்க்கு டைரக்ட் பண்ணுவாங்க.
ட்ரைபார்டைட் அலையன்ஸ் ஃபார் டிஸ்பியூட் மேனேஜ்மெண்ட். அங்கே வந்து மீடியேஷன் செய்வாங்க. மீடியேஷன் வந்து வழக்கு இல்லை கோர்ட்டுக்கு போகாமல் செட்டில் பண்ணுற ஒரு மீடியேட்டை வந்து செட்டில் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதுலேயும் செட்டில் பண்ண முடியாட்டி எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் ட்ரைபியூனலில் போய் அது வந்து ஒரு வழக்கு மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து வக்கீல் வர முடியாது. நீங்களும் எம்ப்ளாயும் ஒரு நீதிபதி மாதிரி இருந்து அவங்க வந்து செட்டில் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு இதுதான் இருக்குது. இப்போ இந்த புது சட்டம் வரும்பொழுது முதல்ல வந்து ஒரு புகார் செய்யும் பொழுது நிறுவனத்துக்கு நீங்கள் புகார் செய்யணும். பட் கிரீவியன்ஸ் ஹேண்டலிங் ப்ரொசீடியர்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ப்ரொசீடியர் வந்து அந்த நிறுவனத்தில் இருக்கணும். அப்படி அந்த லெவலில் வந்து செட்டில் பண்ண முடியாட்டி அதுக்கப்புறம் டஃபேப்க்கு போய் ரிப்போர்ட் பண்ணலாம். ஊழியர்களின் ஆதங்கம், இதை சரியான முறையில் கையாளுவது, அதாவது கிரீவன்ஸ் ஹேண்டலிங், ஒவ்வொரு நிறுவனமும் இதை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது. ஆனால் இதை எப்படி சரியாக செய்வது? ஊழியர்களோட ஆதங்கத்தை சரியான கையாளுதல் என்பது, அதாவது கிரீவன்ஸ் ஹேண்ட்லிங், இது வந்து ஒருத்தருக்கு எம்ப்ளாயிக்கு ஒரு குறைகள் இருக்குது, அவர்களோட புகாரை வந்து ஒரு சரியான முறையில் வந்து நிர்வகிப்பது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எம்ப்ளாயிக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது, அதை அவர் தெரிவிக்கணும் அப்படின்னும் போது அவருக்கு ஒரு சேஃபான வந்து பணிச்சூழலை நம்ம உருவாக்கி தரணும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு முறைகள் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு கிரீவன்ஸ் ஹேண்ட்லிங் கொண்டு வரீங்க அப்படின்னும் போது அந்த ப்ராசஸ்க்கு முதல்ல ஒரு தெளிவான வரையறுக்கப்பட்டு ஒரு சிஸ்டமை அதை முதல்ல எம்ப்ளாயிக்கு தெரிவிக்கணும். அது இல்லாமல் ஹெச்ஆர், மேலாளர்கள் இவங்கெல்லாம் முறையான பயிற்சி பெற்றிருக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு சிஸ்டம் மூலயமா ஒரு புகார் வருது அப்படின்னும் போது அதை இண்டிபெண்ட்டாக நியாயமாக வந்து நம்ம விசாரிக்கணும். அந்த இது இல்லாமல் நம்ம வந்து ஒரு புகார் வந்திருக்கு அப்படிங்கும்போது அந்த தகவல் தொடர்பு வந்து தெளிவாக வந்து ஒரு கிளியராக எழுத்து வடிவில் நம்ம டாக்குமெண்ட் பண்ணோம். இதெல்லாம் வந்து கிரீவன்ஸ் ஹேண்ட்லிங் ப்ராசஸில் பண்ணோம். வேலையிடத்தில் ஏற்படும் மனக்குறைகள், இவற்றை முடிந்த அளவுக்கு நிறுவனத்துடன் பேசி முடிப்பது நல்லது. ஊழியர்கள் மனம் திறந்து பேச நல்ல சூழலை உருவாக்கி கொடுப்பது நிறுவனங்களின் பொறுப்பு. இதை சரியாக செய்தால் வேலையிடத்தில் சந்திக்கும் பாகுபாட்டை பற்றி ஊழியர்கள் தைரியமாக முன்வந்து பேச முடியும். நியாயமான வேலையிட சட்டம், இதை அறிமுகம் செய்வதோடு வேலை முடிந்து விடுவதில்லை. காலத்துக்கு ஏற்றபடி நிறுவனங்கள், ஊழியர்கள் ஆகியவற்றின் தேவைகளை கருத்தில் கொண்டு மாற்றங்கள் தொடர வேண்டும். வேலையிடத்தில் பாகுபாடு ஏற்படுவதற்கு தவறான மனப்போக்கும் ஒரு காரணம். அதை களைவதற்கு வேலையிடத்தில் ஒற்றுமையை வலுப்படுத்த வேண்டும். அதற்காக நிறுவனங்களும் முதலாளிகளும் தங்கள் பங்கை ஆற்றுவது அவசியம். நான் ஹர்னிதா, நன்றி, வணக்கம்.